தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில்களில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் முறை தற்காலிகமாக இயங்கவில்லை. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில்களில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் முறை தற்காலிகமாக இயங்கவில்லை எனவும் பிற ஆன்லைன் தளங்கள் மூலமாக மெட்ரோ டிக்கெட்டுகளை பெறுமாறு மெட்ரோ ரயில் நிறுவனம் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனத்துடன் சேர்ந்து தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை இதே மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் மெட்ரோ ரயில்களை பொறுத்தவரை பயணச்சீட்டு முறையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 முதல் 2,00,000 பயணிகள் பயணிப்பார்கள். அதே போல QR குறியீடு முறையை பயன்படுத்தி சராசரியாக 50,00,000 பேர் பயணிப்பார்கள். ஆனால் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் வசதி தற்காலிகமாக இயங்கவில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதை சரி செய்யக்கூடிய பணியில மெட்ரோ ரயில் நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.